மறுசீரமைப்பு திட்டத்தை விரிவுபடுத்துவதற்காக மட்டுமே அவசர கால சட்டத்தை நீட்டிப்பதாகவும் அது எந்த வகையிலும் அடக்குமுறை கருவியாக பயன்படுத்தப்படாது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், டிட்வா சூறாவளி நமது நாட்டு மக்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படும் போது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் செயல்பாட்டில் சாதாரண சட்டம் போதுமானதாக இல்லை. ஒரு சிறப்பு சட்டம் தேவை. சிறப்பு சட்டங்களை இயற்றுவதற்கு தேவையான அதிகாரங்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. பொது பாதுகாப்பு சட்டம் சிறப்பு சட்டங்களை இயற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளது. இது போன்ற பேரழிவிலிருந்து மீள்வதற்கு சிறப்பு அதிகாரங்களுடன் கூடிய சட்டங்கள் தேவை. அதனால்தான் நாங்கள் அவசர கால சட்டத்தை விதித்தோம். ஆனால் வரலாற்றில் தொழிற்சங்க இயக்கங்களை பலவீனப்படுத்தும் மற்றும் ஊடகங்களை அடக்குதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு அவசர சட்டம் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டது. அந்த நேரத்திற்காக நாங்கள் சட்டத்தை பயன்படுத்தவில்லை. இந்த கட்டட செயல்முறை இன்னும் முடிவடையாததால் அடிப்படை பணிகள் முடியும் வரை அவசர கால சட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். அது ஒருபோதும் அடக்குமுறை ஆயுதமாக பயன்படுத்தப்படாது என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். எனவே கொள்முதல் செயல்முறை மற்றும் நில கையகப்படுத்தும் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கும் அரசு அதிகாரிகளுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கும் அவசர கால சட்டத்தை மீண்டும் நீட்டிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிக விரைவாக மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டிய பகுதிகளுக்கு தேவையான சட்ட பாதுகாப்பை நாங்கள் வழங்கி வருகிறோம். இது ஒருபோதும் அடக்குமுறை ஆயுதமாக பயன்படுத்தப்படாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.